தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மின் கட்டணம் உயர்கின்றது. மின் கட்டணம் உயர்கின்றது, விஜய்க்கு வாக்களித்தவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலின் பொழுது நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். 200 யூனிட் மின்சாரம் என வாக்குறுதி அளித்தார். அவர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு முதல் 200 யூனிட் இலவசம் என அறிவித்தார். அவருடைய முதல் கையெழுத்தே இதுதான். வருகிற மாதத்திலிருந்து இனிமேல் மின் கட்டண பில்லில் 200 யூனிட் கழித்துவிட்டு மீதி கணக்கிடப்பட்டு வசூலிக்கப்படும். இதனால் பொதுமக்கள் ஓரளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் திடீரென மின் கட்டணம் உயரப்போவதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்தால் அதை சரி செய்வதற்கு என்ன வழி என்று பார்த்த பொழுது மின் கட்டணத்தை உயர்த்துவதுதான் வழி என முடிவு கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக மின் கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் ஜோசப் விஜய் மின் கட்டணத்தை உயர்த்துவது விஜய்க்கு வாக்களித்தவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஒரு பக்கம் இலவச மின்சாரம் என அறிவித்துவிட்டு மறுபக்கம் மின் கட்டணத்தை உயர்த்துவது ஒரு நூதன மோசடி என்றே கொள்ளலாம். தற்பொழுது மின் கட்டணம் உயரப்போவதாக வந்துள்ள தகவல் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.